மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றித் தர வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் ஊழியர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து திமுக ஆட்சியிலே டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை, அதனை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக டாஸ்மாக் ஊழியர்களுடைய அந்த முக்கிய பிரச்சனையாக இருப்பது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அதே போல அவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்பது அவர்களது முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. திமுக தேர்தல் வாக்குறுதியாக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்த நிலையில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதனால் டாஸ்மாக் நிர்வாகத்திலே பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுகவினுடைய அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடைபெறுகிறது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தொடங்கி எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை ஒரு பேரணியாகவும் நடந்து செல்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் ஜெயக்குமார், அதே போல அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் ஆகியோர் இந்த பேரணியை முன்னின்று நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தமிழக அரசை சந்தித்து பல முறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து டாஸ்மாகிலே பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் தினசரி கடும் மன உளைச்சலோடு கூடுதல் பணி சுமையோடு அவர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எனவே டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவும் கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.